Good morning students. Chapter number 5, Python variables and operators. Today class discuss about chapter number 5ல Python அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் Python. ஓகேங்களா? ஸோ நம்ம சாப்டர் நம்பர் 1லேருந்து 4 முடிய நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான கான்செப்டை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 5th சாப்டர்லேருந்து நமக்கு பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பைத்தான் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் சார் அப்படின்னா, பைத்தான் இஸ் ஏ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ பைத்தான் இஸ் ஏ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? பைத்தான்கிற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ கிரியேட்டட் பை குயிடோ வான் ரோஷன். ஓகேவா? ஸோ யார் சார் இந்த பைத்தான் லாங்குவேஜை கிரியேட் பண்ணா அப்படின்னா, குயிடோ வான் ரோஷன் ஃப்ரம் CWI. ஓகேங்களா? ஸோ குயிடோ வான் ரோஷம் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார் அப்படிங்கிறோம்னா, ஃப்ரம் GIWலேருந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணார். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படின்னோம்னா, விச் இஸ் ஏ நேஷனல் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் நெதர்லாண்ட். ஓகேங்களா? ஸோ நேஷனல் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ப்ரோக்ராமை என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணாங்க. ஸோ எங்கே சார் இந்த நேஷனல் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா, நெதர்லாண்டில் இருக்குது. ஸோ நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய நேஷனல் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பைத்தான்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ், எப்போ சார் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ண அப்படின்னா, த லாங்குவேஜ் வாஸ் ரிலீஸ்டு இன் 1991. ஓகேங்களா? ஸோ 1991 பைத்தான்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படின்னோம்னா, பைத்தான் காட் இட் இஸ் நேம் ஃப்ரம் ஏ பிபிசி காமெடி சீரீஸ் ஃப்ரம் 70s மோன்டி பைத்தான்ஸ் பிளேயிங் சர்க்கஸ். ஓகேவா? ஸோ பிபிசிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பிபிசிங்கிறது வந்து பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ அண்ட் டெலிவிஷன் கார்பரேஷன். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் பிபிசி நியூஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறத பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஒரு டெலிவிஷன் கம்பெனி. ஓகேங்களா? கவர்மெண்ட்டோடைய இது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ், டிவி சீரியலில் மோன்டி பைத்தான் பிளேயிங் சர்க்கஸ் அப்படின்னு ஒரு தொடரில் இருக்கக்கூடிய ஒரு நேமில் இருக்கக்கூடிய பைத்தானை தான் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லாங்குவேஜ்க்கு பைத்தான்னு வச்சு நேம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் காமெடி சீரீஸ், இங்கே பிபிசியில் காமெடி சீரீஸ் ஃப்ரம் 70s மோன்டி பைத்தான்ஸ் பிளேயிங் சர்க்கஸ் அப்படின்னு ஒரு தொடர் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த தொடரில் இருந்த பைத்தான் அப்படிங்கிற ஒரு நேமை தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பைத்தான், ஹாட் இட் இஸ் நேம் ஃப்ரம் ஏ பிபிசி காமெடி சீரீஸ் ஃப்ரம் 70s மோன்டி பைத்தான்ஸ் பிளேயிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன் தொடரக்கூடிய நேமில் இருக்கக்கூடிய பைத்தான்கிற ஒரு நேமை தான் நம்ம லாங்குவேஜுக்கு வச்சுருக்காங்க இன் 1991. ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட், பைத்தான் சப்போர்ட் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ். ஓகேங்களா? ஸோ பைத்தான் லாங்குவேஜ் எதெல்லாம் சார் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, போத். ஸோ ஒரு லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு ஒன்று ப்ரொசீஜரல் லாங்குவேஜாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ இந்த பைத்தான் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு ஸோ போத் எதை சப்போர்ட் பண்ணுது பைத்தான் லாங்குவேஜ்? பைத்தான் லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டன்ட்
பைத்தான் சப்போர்ட் போத் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ப்ரொசீஜரல் அண்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் நீங்கள் நல்ல மெமரியில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, இவர் தான் குயிடோ வான் ரோஷம். ஓகே, கிரியேட் ஃபார் பைத்தான். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக பைத்தான் லாங்குவேஜை டெவலப் பண்ணவருடைய நேம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு நேம். ஸோ குயிடோ வான் ரோஷம் அப்படிங்கிறவர் தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணவர். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா, கியூ ஃபியூச்சர் ஆஃப் பைத்தான். இந்த பைத்தான் லாங்குவேஜோடைய கியூ ஃபீச்சர் என்ன சார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ பைத்தான் லாங்குவேஜ் வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் சயின்டிஃபிக்காகவும் யூஸ் பண்ணிக்கிற முடியும், நான் சயின்டிஃபிக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ சில லாங்குவேஜ் வந்து சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி நான் சயின்டிஃபிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பைத்தான் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு சயின்டிஃபிக்காகவும் யூஸ் பண்ண முடியும், நான் சயின்டிஃபிக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து இட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்மில் சார் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ண போகிறோம், ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இதை வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறப்ப அந்த ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எப்படி சார் டெவலப் ஆகும் அப்படின்னா, எப்படி சார் யூஸ் ஆகும் அப்படின்னா, அது ஒரு இண்டிபெண்ட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், அதுதான் இண்டிபெண்டன்ட். ஸோ அந்த இடத்துல அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுறப்ப அது வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ப்ராசஸ் ஆகிறதுனால இட் இஸ் ஏ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். பைத்தானுடைய பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி சார் ப்ராசஸ் ஆகும், இண்டிபெண்ட்டாக ப்ராசஸ் ஆகும். அதனால தான் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் பைத்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா, த ப்ரோக்ராம்ஸ் ரைட்டன் இன் பைத்தான் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகேங்களா? த ப்ரோக்ராம்ஸ் ரைட்டன் இன் பைத்தான் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்டு அண்டர்ஸ்டாண்டபிள். இந்த ப்ரோக்ராமை நம்மளால் ரைட் பண்ணுறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ரீடபிள் பண்ண முடியும் அண்ட் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ப்ரோக்ராம்ஸ் ரைட்டன் இன் பைத்தான் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்டு அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா, த வெர்ஷன் 3.x ஆஃப் பைத்தான் IDLE. ஓகேங்களா? ஸோ IDLEயோடைய எக்ஸ்பான்ஷன் என்ன சார் அப்படின்னா, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த IDLE அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த வெர்ஷன், த வெர்ஷன் 3.x. ஓகேங்களா? 3 நிறைய வெர்ஷன் வந்து பைத்தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 3.x அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை IDLE அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். ஸோ IDLEயோடைய எக்ஸ்பென்ஷன் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட். இட் இஸ் யூஸ்டு டு டெவலப் அண்ட் ரன் த பைத்தான் கோட். இஸ் யூஸ்டு டு டெவலப் அண்டு ரன் த பைத்தான் கோட். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் தான் IDLE பிளாட்ஃபார்மில் தான் நம்ம ப்ரோக்ராமை டெவலப் பண்ண போகிறோம். அந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூஸ்டு டு டெவலப் அண்ட் ரன் பைத்தான் கோட். ஓகேங்களா? இட் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் த வெப் ரிசோர்ஸ் www.python.org. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கே போய் இந்த ப்ரோக்ராமை, இந்த பைத்தான் ப்ரோக்ராமுடைய சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இட் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் த வெப் ரிசோர்ஸ் www.python.org.
ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படிங்கிறோம்னா ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். ஸோ ப்ரோக்ராமிங்கோடைய டெவலப் பண்ண பைத்தான் லாங்குவேஜில் எப்படி சார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், இந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ரைட்டன் இன் 2 ways. சார் எங்கே சார் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் கோடிங்கை நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஒரு பைத்தான் சாஃப்ட்வேரை நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரை நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சரி, இன்ஸ்டால் பண்ண பின்னாடி எங்கே சார் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ரைட்டன் இன் 2 ways. 2 வழியில் நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கோடிங்கை நம்மளால் என்ன பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஓகேவா. ரைட்டன் இன் 2 ways, நேம்லி இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்டிங் மோட். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு 2 modes இருக்குது. 2 ways வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பைத்தான் கோடிங்கை ரைட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இன்டராக்டிவ் மோட், அனதர் ஒன் ஸ்கிரிப்டிங் மோட், செகண்ட் ஒன் ஸ்கிரிப்டிங் மோட். நம்ம தேவைன்னா இன்டராக்டிவ் மோட்லேயும் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிக்கலாம், ரைட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டராக்டிவ் மோட் தேவையில்லை, அனதர் மோடில் யூஸ் பண்ணுறதாலும் ஸ்கிரிப்டிங் மோட்லேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த 2 waysல யுவர் சாய்ஸ். இன்டராக்டிவ் மோடை யூஸ் பண்ணியும் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிக்கலாம், ஸ்கிரிப்டிங் மோடை யூஸ் பண்ணியும் நம்மளால் ப்ரோக்ராமை டெவலப் பண்ண முடியும். ஸோ அப்போ இன்டராக்டிவ் மோடுனா என்ன சார், ஸ்கிரிப்டிங் மோடுனா என்ன சார், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி சார் ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு யூஸிங் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ 2 ways வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைத்தான் லாங்குவேஜ் வந்து ரைட்டன் இன் 2 ways, நேம்லி இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்டிங் மோட். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட், த இன்டராக்டிவ் மோட் அலோஸ் யூஸ் டு ரைட் எ கோட் இன் பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட். சார் இந்த இன்டராக்டிவ் மோடை வந்து எங்கே சார் நம்ம ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணணும் அப்படின்னா இன்டராக்டிவ் மோட் அலோஸ் யூஸ் டு ரைட் எ கோட் இன் பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ பைத்தானில் கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்குது. பைத்தான் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஃபஸ்ட்டாக என்ன வரும், ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த 3 arrow மார்க் போட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பைத்தான் லாங்குவேஜோடைய இன்டராக்டிவ் மோட். ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் மோட். இந்த 3 arrow மார்க் இருக்கா, ஸோ இந்த 3 arrow மார்க் போட்டு நமக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ எப்படி சார் ஓப்பன் பண்ண போகிறோம், அந்த ஃபஸ்ட்டு இன்டராக்டிவ் மோடு டிஃபால்ட்டாக எப்படி சார் ஓப்பன் ஆகுது, அந்த இன்டராக்டிவ் மோட்லேருந்து நம்ம ஸ்கிரிப்டிங் மோடுக்கு எப்படி சார் போகிறது அப்படிங்கிற பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ வேரஸ் இன் ஸ்கிரிப்டிங் மோடு ப்ரோக்ராம் கேன் பி ரைட்டன் அண்டு ஸ்டோர்ட் ஆஸ் எ செப்பரேட் ஃபைல். ஸோ ஸ்கிரிப்டிங் மோடில் வந்து எப்படி சார் வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரிப்டிங் மோடு ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ரைட்டன் அண்டு ஸ்டோர் ஆஸ் எ செப்பரேட் ஃபைல். ஸோ ஸ்கிரிப்டிங் மோடை ஓப்பன் பண்ணி அதில் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி நம்ம ரன் பண்ணுறப்ப என்ன ஆகும், அது எப்படி சார் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்டோர்ட் ஆஸ் எ செப்பரேட்டட் ஃபைல். ஸோ அப்போ இன்டராக்டிவ் மோடில் சேவ் பண்ண முடியாது. ஸோ கரண்ட்டாக நம்ம இன்டராக்டிவ் மோடில் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி ரன் பண்ணி ஆன்சர் பார்த்துக்கலாம். பட் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம பெர்மனெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூஸிங் ஃபார் ஒன்லி ஸ்கிரிப்டிங் மோட். அதனால தான் ஸ்கிரிப்டிங் மோடு ப்ரோக்ராம் கேன் பி ரைட்டன் அண்ட் ஸ்டோர்ட் அஸ் எ செப்பரேட்டட் ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் .py அண்டு எக்ஸிக்யூட்டட். அப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்டிங் மோடை ஓப்பன் பண்ணி அதில் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா அது செப்பரேட்டாக சேவ் ஆகும் சார். எப்படி சார் சேவ் ஆகும், ஃபைல் நேம் டாட் எப்படி இருக்கும் py. ஸோ நம்ம கொடுக்குற ஃபைல் நேமோட எப்படி எக்ஸ்டென்ஷன் வந்து சேவ் ஆகும் .py. ஸோ py மீன் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காண்டி டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கிரிப்டிங் மோடில் போய் ஒரு ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணாவே அது ஃபைல் நேம் .py அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனோட என்ன ஆகும், சேவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும் .py. ஓகேங்களா, ஸ்கிரிப்டிங் மோடில். ஓகேங்களா.
ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்கிரிப்ட் மோட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அண்ட் எடிட் எ பைத்தான் சோர்ஸ் ஃபைல். இந்த ஸ்கிரிப்டிங் மோடில் நம்மளால் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு சோர்ஸ் ஃபைல். சோர்ஸ் ஃபைலில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ணவும் முடியும், எடிட் பண்ணவும் முடியும். ஆனால் இன்ட்ராக்டிவ் மோடில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஸோ ஒன் டைம்ஸ் ஒரு கோடை வந்து நீங்கள் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோடுக்குரிய ஆன்சர் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கோடை நீங்கள் திருப்பி என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. நியூவாக தான் திருப்பி டைப் பண்ணி ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆனால் ஸ்கிரிப்டிங் மூலம் என்ன பண்ண முடியும், நம்மளால் எடிட் பண்ண முடியும், க்ரியேட் பண்ணவும் முடியும், எடிட் பண்ணவும் முடியும். ரீசன் என்ன சார் வந்துன்னா, ஸ்கிரிப்டிங் மோடோடு வந்து ஒரு சோர்ஸ் ஃபைலாக சேவ் ஆகும். அதனால தான் ஸ்கிரிப்டிங் மோட் யூஸ்டு டு கிரியேட் அண்டு பைத்தான் சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹவு டு கிரியேட் த இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங். ஒரு இன்ட்ராக்டிவ் மோடை எப்படி சார் க்ரியேட் பண்ணுறது, அதில் ப்ரோக்ராமிங்கை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் சாஃப்ட்வேரை நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சார் சிஸ்டத்தில், அடுத்து வந்து நான் எப்படி சார் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நான் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னே நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு மோடு வந்து என்ன சார்னா பைத்தான் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு இன்டராக்டிவ் மோட். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்டராக்டிவ் மோட் பைத்தான் கோட் கேன் பி டைரக்ட்லி டைப்டு அண்ட் த இன்டர்பிரட்டர் டிஸ்பிளே த ரிசல்ட் இமிடியட்லி. ஸோ இன்டராக்டிவ் மோடில் நீங்கள் என்ன பண்ண முடியும், டைரெக்டாக கோடை வந்து உங்களுடைய ப்ரோக்ராமிங் கோடை டைப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுறப்ப என்ன சார் அப்படின்னா, த இன்டர்பிரட்டர் டிஸ்பிளே த ரிசல்ட் இமிடியட்லி. நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்பிரட்டர் நேரடியாக டைரெக்டாக என்ன பண்ணும், சிஸ்டத்தில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஒரு இன்டரப்டர். ஓகேவா? ஸோ இன்டரப்டர் வந்து கம்பைலர் கிடையாது, இன்டரப்டர். ஸோ அதர் லாங்குவேஜெல்லாம் கம்பைலர் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். மற்ற லாங்குவேஜில் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். சி லாங்குவேஜ்லேயும் C++லேயும் மற்ற அதர் லாங்குவேஜ்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, கம்பைலர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, டோட்டலாக ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி முடித்த பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணி நமக்கு டோட்டல் எரர்ஸை காமிக்கும் கம்பைலர். ஆனால் இன்டர்பிரட்டர் வந்து என்ன சார் பண்ணும் அப்படின்னா, லைன் பை லைனாக செக் பண்ணும். ஃபஸ்ட் லைனை செக் பண்ணும், அதில் எரர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லைன்ஸில் எரர்ஸ், ஃபஸ்ட் லைனில் எரர் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அதை நம்ம ரெட்டிஃபை பண்ண பின்னாடி திருப்பி திருப்பி ரன் பண்ணுறப்ப செகண்ட் லைனை செக் பண்ணும், அதில் எரர்ஸ் இருந்துச்சுன்னா எரர்ஸை டிஸ்பிளே பண்ணும். இல்லை அப்படின்னா தேர்ட் லைனில் பார்க்கும், தேர்ட் லைனில் எரர்ஸ் இருந்துச்சுன்னா எரர்ஸ் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணும். ஸோ செக்கிங் ஃபார் லைன் பை லைன் இன் இன்டர்பிரட்டர். லைன் பை லைனாக செக் பண்ணி அந்த லைனில் எரர்ஸ் இருந்துச்சுன்னா உடனே இமிடியேட்டாக நமக்கு எரர் மெசேஜ் கொடுத்துரும். இதுதான் வந்து இன்டர்பிரட்டர். ஸோ கம்பைலர் வந்து என்ன சார் பண்ண அப்படின்னோம்னா, டோட்டலாக எடுத்துக்கிறோம். ஹோல் ப்ரோக்ராம்ஸையும் நம்ம டெவலப் பண்ண ஹோல் ப்ரோக்ராம்ஸையும் எடுத்துக்கிட்டு செக் பண்ணி எந்தெந்த லைனில் எரர் இருக்கோ அந்த லைன் எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ லைன் நம்பர் 1ல் எரர்ஸ் இருக்குது, 3ல் எரர்ஸ் இருக்குது, 7ல் எரர்ஸ் இருக்குது, என்னென்ன எரர்ஸ் இருக்குங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஆனால் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்பிரட்டர் வந்து என்ன பண்ணும், லைன் பை லைனாக தான் செக் பண்ணி என்ன பண்ணும், நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ நீங்கள் ஒரு லைனை நீங்கள் ரன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது, எந்த லைன் எரர்ஸ் வருதோ அந்த லைனை நம்ம சரி பண்ணால் அடுத்து திருப்பி நம்ம என்ன பண்ணணும், ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். ரன் பண்ணுறப்ப நமக்கு திருப்பி அடுத்த லைனை இன்டர்பிரட்டர் வந்து நமக்கு செக் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? த இன்டராக்டிவ் மோடு கேன் பி ஆல்சோ யூஸ்டு ஆஸ் எ சிம்பிள் கால்குலேட்டர். ஸோ இந்த இன்டராக்டிவ் மோடு வந்து எப்படி சார் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கோம்னா, ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் சார் அதை வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா, டக்குன்னு ஏதாச்சும் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷனாக நமக்கு தெரியலை அப்படின்னா டக்குன்னு ஒரு கால்குலேட்டர் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வந்து ப்ரெஷ் பண்ணி நமக்கு ஆன்சர் கொண்டு வருவோம். அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராமில் ஏதாச்சும் ஒரு டவுட்,
டக்குன்னு ஒரு சின்ன கான்செப்டை மட்டும் இது எப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஒரு 2 or 3 லைன்ஸில் டைப் பண்ணி பார்த்தா போதும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடலாம், இன்ட்ராக்டிவ் மோடில் போய் ப்ரோக்ராமை டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதனால தான் இன்ட்ராக்டிவ் மோட் கேன் பி யூஸ்டு ஆஸ் எ சிம்பிள் கால்குலேட்டர். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்வோக்கிங் பைத்தான் ஐடிஎல்இ. ஓகேங்களா. ஸோ ஐடிஎல்இ என்ன எக்ஸ்பான்ஷன் சொல்லியிருக்கோம் தெரியும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஐடிஎல்இ, இன்டகிரேட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ், த கமாண்ட் யூஸ்டு டு இன்வோக் பைத்தான் ஐடிஎல் இஸ் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் Python 3.x and then IDLE Python 3.x. ஓகேங்களா. ஸோ இப்போ சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண பின்னாடி, பைத்தான் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம், அதில் ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணுறோம். ஆல் ப்ரோக்ராம்ஸில் Python 3.x அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுனால அங்கே Python 3.xங்கிறது வந்திருக்கும். ஸோ இந்த Python 3.xில் நம்ம கிளிக் பண்ணோம்னா IDLE Python 3.x அப்படிங்கிற ஒரு நேமில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறப்ப டு ஓப்பன் ஏ இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ நமக்கு இன்ட்ராக்டிவ் மோடு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்படி இல்லை சார், அனதர் வே என்ன சார், நான் எப்படி சார் வந்து ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸில் Python 3.xை கிளிக் பண்ணி அதில் IDLE Python 3.xை கிளிக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகும், அனதர் வேஸ் எதுவாச்சும் இருக்கா சார் அப்படின்னா நமக்கு அனதர் வேயும் இருக்குது. ஸோ கிளிக் பைத்தான் ஐக்கான். ஓகேவா. ஸோ இங்கே பார்க்குற அந்த பைத்தான் ஐக்கானை வந்து நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் நம்மளால் கொண்டு வந்து வச்சுக்க முடியும். ஸோ டைரெக்டாக நம்ம ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் Python 3.x ஐடியலுக்கு போகிறதுக்கு பதிலாக டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த பைத்தான் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோடை ஓப்பன் பண்ண முடியும். பைத்தான் ப்ரோக்ராமிங்கை சாஃப்ட்வேரை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ 2 way for opening start all programs Python 3.x IDLE. ஓகேங்களா. ஸோ another way, click on Python icons and the desktop available. ஸோ டெஸ்க்டாப்பில் நமக்கு பைத்தான் ஐக்கான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்ட்ராக்டிவ் மோடை ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ வெரி நவ் ஐடியல் விண்டோஸ் அப்பியர்ஸ் அஸ் ஷோ. சார் இந்த ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் Python 3.xை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம், அதில் ஐடியல்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், அப்போ அதோடைய விண்டோஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சார் சொல்லியிருக்கோம், பைத்தானை பொறுத்தளவுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட் எப்படி இருக்கும், கமாண்ட் ப்ராம்ப்டோடு இருக்கும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இந்த ப்ராம்ப்ட் வந்து 3 arrow marksோடு இருக்கும். ஸோ இண்டிகேட் தட் இன்டர்பிரட்டர் இஸ் ரெடி டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் இண்டிகேட் பண்ணும் இன்டர்பிரட்டரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெடி டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஓகேங்களா. தேர்ஃபோர் the prompt on screen means IDLE is working in interactive mode. ஓகேங்களா. ஸோ now let us try to as a simple calculator by using a simple mathematical expression. இந்த இன்டராக்டிவ் மோடில் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். now let us try as a simple calculator by using a simple mathematical expression நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த விண்டோ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் Python 3.xை ஐடிஎல்ங்கிறத கிளிக் பண்ணுறப்ப நமக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் மோடு வந்து ஓப்பன் ஆகும் சார். இதுதான் அந்த இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம 3 arrow மார்க்கோடு தான் நமக்கு என்ன ஆகுது, ஒரு இன்ட்ராக்டிவ் மோடு வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய கோடை டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்ட்ராக்டிவ் மோட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி தான் இதோடைய விண்டோ இருக்கும். எப்போ சார் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும், ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் Python 3.xில் ஐடிஎல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறப்ப தான் இந்த விண்டோ வந்து நமக்கு அப்பியர்ஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா டெஸ்க்டாப்பில் அவைலபிளாக இருக்கக்கூடிய Python ஐகான்ஸை கிளிக் பண்ணுறப்ப இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவுக்கு பேர் தான்
இன்ட்ராக்டிவ் மோட் விண்டோ. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இந்த இடத்துல நமக்கு ஒரு கர்சர், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் வந்து என்ன ஆகும், ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ண நம்மளுடைய கோடிங் எல்லாமே இந்த ஏரியாவில் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகும். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோடு ஃபார் இன்டராக்டிவ் மோட். சரி, அனதர் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, இன்டராக்டிவ் மோடை எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி சார், இந்த 3 ஆரோ மார்க்கோட ஒரு இன்ட்ராக்டிவ் மோடு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன சார் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சிம்பிள் 2 நம்பர்ஸை நான் ஆட் பண்ண போகிறேன். எதில், இன்ட்ராக்டிவ் மோடில். ஓகேங்களா? ஸோ நான் கீபோர்டில் 5ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், அதுக்கடுத்து +ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், அதுக்கடுத்து 10ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் 3 ஆரோ சிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ கீபோர்டில் 5 + 10 நான் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன சார் வரணும் அப்படின்னா, உடனே இமிடியேட்டாக எனக்கு 15ங்கிற ஒரு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்டராக்டிவ் மோடில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 5 + 10 நான் இன்டராக்டிவ் மோடில் டைப் பண்ண அடுத்த செகண்ட்ஸ் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது, 15 கிடைச்சிருது. ஓகேங்களா? ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 5 + 50 × 10 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்ட்ஸே எனக்கு 505 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷனை மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்னது ஆன்சரை கொடுத்துருச்சு. ஸோ 5 + 10ங்கிற எக்ஸ்ப்ரெஷனை ப்ராசஸ் பண்ணி எனக்கு 15 கொடுத்துருச்சு. 5 + 50 × 10ங்கிற எக்ஸ்ப்ரெஷனை ப்ராசஸ் பண்ணி எனக்கு 505 அப்படிங்கிற ஒரு ஆன்சரை எனக்கு டிஸ்பிளேவாக கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 5 × 2 அப்போ 5/2 அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக கொடுக்குறேன். அப்போ என்ன சார் எனக்கு ஆன்சர் கிடைக்குன்னா 25. 5 × 5 25 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து எனக்கு இன்டராக்டிவ் மோடில் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராமிங் நம்ம இன்டராக்டிவ் மோடில் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சார் ப்ரோக்ராமிங்கை வந்து எப்படி சார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இன்டராக்டிவ் மோடு பிளாட்ஃபார்மில் போய் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட். ஸோ பைத்தான் லாங்குவேஜில் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் என்ன சார் அப்படின்னா, பிரிண்ட்டுங்கிறது வந்து நம்ம என்னது, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். C++உடைய அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் என்ன சார், சி அவுட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டாக பிரிண்ட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட்டு ஓப்பன் பாக்கெட்டுக்குள்ளே டபுள் கோட்டேஷனுக்குள்ளே வெல்கம் டு பைத்தான் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணுறேன், டைப் பண்ணி ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட்டு வெல்கம் டு பைத்தான் லேர்னிங் அப்படிங்கிறத டபுள் கொட்டேஷன். ஏன்னா வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் லேர்னிங்கிறது வந்து என்னது, குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இஸ் கால்டு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ அதை நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துட்டேன், டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன வரும், வெல்கம் டு பைத்தான் லேர்னிங் அப்படிங்கிறத அடுத்த லைன்லேயே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்பிளே பண்ணுது சார், ரைட்டு சார், இது டிஸ்பிளே பண்ணுறப்ப எப்படி சார் விண்டோவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய விண்டோ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், 5 + 10 அப்படின்னு நான் கொடுக்குறப்ப எனக்கு ஆன்சர் என்ன வருது, 15. ஓகேங்களா? ஸோ 5 + 50 × 10 கொடுக்குறேன், 505ன்னு எனக்கு ஆன்சர் வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே 5 × 2ன்னு கொடுக்குறேன், ஸோ 25 ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்து அதுக்குள்ளே வெல்கம் டு பைத்தான் லேர்னிங் கொடுத்து நான் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு வெல்கம் டு பைத்தான் லேர்னிங் உடனே இம்மிடியேட்டாக எனக்கு ஆன்சர் வந்து ஸ்கிரிப்டிங் மோடில் உடனுக்குடனே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராக்டிவ் மோடுக்கு எடுத்து நம்ம எந்த மோடில் ஒர்க் பண்ண போகிறோம். சார் எனக்கு இன்ட்ராக்டிவ் மோடு தேவையில்லை சார், எனக்கு இன்ட்ராக்டிவ் மோடு இல்லாமல் நான் பெர்மனண்ட்டாக என்னுடைய ப்ரோக்ராமை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், செப்பரேட்டாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்ட்ராக்டிவ் மோடில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, செப்பரேட்டாக நம்ம இதை வந்து சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ சிம்பிள் கால்குலேட்டராக நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்ட்ராக்டிவ் மோடை யூஸ் பண்ண முடியும். ஆனால் பெர்மனண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமை எங்கே சார் நம்ம ரைட் ஹேண்ட் பண்ணணும்,
ஸோ ஸ்கிரிப்டிங் மோடில் தான் நம்ம ரைட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிரிப்டிங் மோடுக்கு எப்படி சார் சேஞ்ச் ஆகுது? இன்ட்ராக்டிவ் மோடில் இருந்து ஸ்கிரிப்டிங் மோடுக்கு எப்படி சார் போகிறது? பைத்தான் லாங்குவேஜில் ஸ்கிரிப்டிங் மோடை எப்படி சார் யூஸ் பண்ணுறது? ஹவு டு யூஸ் த ஸ்கிரிப்டிங் மோட் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங்? ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்கலி a scripting mode is a text file containing the Python statements. So a script mode is a text file. Scripting mode வந்து என்னது? ஒரு text file containing in the Python statements. So Python scripting mode are reusable code. Python scripting மோடுங்கிறது வந்து என்ன சார்? ஒரு ரீயூசபிள் கோட். ரீயூசபிள் கோடுங்கிறது வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ண கோடிங்க நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கே வேணாலும் ரீயூசபிள் பண்ண முடியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைத்தான் ஸ்கிரிப்ட் ஆர் ரீயூசபிள் கோட். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒன்ஸ் ஸ்கிரிப்டிங் இஸ் கிரியேட்டடு இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் எகெயின் அண்ட் எகெயின் வித்தவுட் ரீடைப்பிங். அப்போ நம்ம எடிட் பண்ணுறோம்னு அர்த்தம். திருப்பி திருப்பி எகெயின் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரீடைப் பண்ணாமையே நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் இன்ட்ராக்டிவ் மோடில் ஒன் டைம்ஸ் ஒரு லைனை நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைனை திருப்பி நீங்கள் என்ன பண்ண முடியாது? எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? திருப்பி நியூவாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த லைனை யூஸ் பண்ண முடியும். டைப் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஸ்கிரிப்டிங் மோடில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கேன் பி எக்ஸிக்யூட்டட் எகெயின் அண்ட் எகெயின் வித்தவுட் ரீடைப்பிங். அந்த கோடிங்கை திருப்பி திருப்பி எத்தனை தடவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் இன்ட்ராக்டிவ் மோடில் ஒரு கோடை என்ன பண்ண முடியும்? ஒன் டைம்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். திருப்பி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அந்த கோடிங்கை வேணால் திருப்பி ரீடைப் பண்ணி அல்லது காப்பி பண்ணி திருப்பி என்ன பண்ண முடியும்? நம்மளால் யூஸ் பண்ண முடியும். எதில்? இன்ட்ராக்டிவ் மோடில். ஆனால் ஸ்கிரிப்டிங் மோடில் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம எகெயின் அண்ட் எகெயின் வித்தவுட் ரீடைப்பிங். திருப்பி திருப்பி நம்ம ரீடைப் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி. த ஸ்கிரிப்ட் மோட் ஆர் எடிட்டபிள். த ஸ்கிரிப்டிங் மோட்ஸ் ஆர் எடிட்டபிள். ஓகேவா? ஏஸ் ஆர் எடிட்டபிள்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களால ஸ்கிரிப்டிங் மோடில் இருக்கிறத என்ன பண்ண முடியும்? எப்போ வேணாலும் எடிட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் கிரியேட்டிங் ஏ ஸ்கிரிப்டிங் மோட் இன் பைத்தான் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ பைத்தான் லாங்குவேஜில் நம்ம பைத்தான் ஆல் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் பைத்தான் 3.xை ஐடியாவில் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இன்ட்ராக்டிவ் மோடு டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன இருக்கும்? ஃபைல் மெனு இருக்குது. அந்த ஃபைல் மெனுவில் போய் இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கக்கூடிய டாப்பில் ஃபைல் மெனு இருக்குது. அந்த ஃபைல் மெனுவில் போய் நியூ ஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டு ஓப்பன் ஏ ஸ்கிரிப்டிங் மோடு. ஓகேங்களா? ஸோ ஃபைல் மெனுவில் போய் நியூ ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எது ஓப்பன் ஆயிரும்? ஸ்கிரிப்டிங் மோடு ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா எந்த கீ ப்ரெஸ் பண்ண போறீங்க? Ctrl+N அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கீயை இன்ட்ராக்டிவ் மோடில் இருந்துக்கிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? பைத்தான் ஸ்கிரிப்டிங் மோடு ஓப்பன் ஆகும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரியேட்டிங் ஸ்கிரிப்ட் இன் பைத்தான் choose file new or press Ctrl+N ஷார்ட்கட் கீ இன் பைத்தான் ஷெல் விண்டோ. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்ட்ராக்டிவ் மோடில் இருந்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்கிரிப்டிங் மோடுக்கு நம்ம போக முடியும். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட்லேருந்து ஸ்கிரிப்டிங் மோடுக்கு போகிறதுக்கு ஃபைல் மெனுவில் போய் நியூ ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஸ்கிரிப்டிங் மோடு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா Ctrl+N அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்கிரிப்டிங் மோடு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஹவு டு ஒர்க் த ஸ்கிரிப்டிங் மோடு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? சரி. An untitled prompt text editor will be displayed on the screen as shown. நமக்கு Ctrl+N-ஐயோ அப்படி இல்லை ஃபைலில் போய் நியூ ஃபைலையோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அன்டைட்டில்டு ப்ராம்ப்ட் எடிட்டர் வந்து என்ன ஆகும்? ஒரு ஸ்க்ரீனாக ஓப்பன் ஆகும். ஒரு நோட்பேட் ஃபைல் மாதிரி ஓப்பன் ஆகும். அதைத்தான் an untitled prompt text editor will be displayed on the screen as shown. ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் சார். இந்த மாதிரி நம்ம போய் எதில் போய் ஓப்பன் பண்ண போகிறோம்? இது இன்ட்ராக்டிவ் மோடில் இருந்ததில் போய் நம்ம இந்த இடத்துல இன்ட்ராக்டிவ் மோடில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்கிரிப்டிங் மோடுக்கு போக போகிறோம். ஃபைலில் போய் நியூ ஃபைல் இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோம்னா எங்கே போயிடும்? நமக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஷார்ட்கட் கீ ஃபைலில் போய் நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? Ctrl+N அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்.
ப்ரெஷ் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து அன்டைட்டில்டு, வெரி இம்பார்ட்டன்ட் சார், அன்டைட்டில்டு அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே டைரெக்டாக நம்ம ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணி ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி முடிச்ச பின்னாடி நீங்கள் ரன் பண்ணுறப்ப கட்டாயம் ஃபைலை சேவ் பண்ணி தான் ரன் பண்ண முடியும். C++ல் நீங்கள் சேவ் பண்ணாமே ரன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ப்ரோக்ராமை நம்ம வாட்டுக்கு டைப் பண்ணி கம்பைல் பண்ணி சேவ் பண்ணாமே ரன் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பைத்தான் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு எந்த ப்ரோக்ராம் நீங்கள் டெவலப் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராமை நம்ம சேவ் பண்ணி ஃபைலுக்குரிய நேமை கொடுத்த அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக திஸ் இஸ் கால்டு டெக்ஸ்ட் எடிட்டர் இன் ஸ்கிரிப்டிங் மோட் விண்டோ. ஓகேங்களா? இது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஸ்கிரிப்டிங் மோட் விண்டோ. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் ஃபைலில் நியூ ஃபைலை கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை ஷார்ட்கட் கீ Ctrl+N யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்கிரிப்டிங் மூலம் போய் இப்போ ப்ரோக்ராமை எப்படி சார் டெவலப் பண்ணுறது அப்படின்னா, டைப் த ஃபாலோயிங் கோட் இன் ஸ்கிரிப்டிங் எடிட்டர். ஸ்கிரிப்டிங் முடிச்சுட்டு போய் A = 10 நான் டைப் பண்ணுறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், B = 315 யூஸ் பண்ணுறேன். ஆனால் இன்ட்ராக்டிவ் மோடில் A = 2 நீங்கள் இப்போ டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 100ன்னு வந்துடும். உடனே டிஸ்பிளே ஆயிரும். அடுத்த லைன் நீங்கள் என்ன பண்ண முடியாது, டைப் பண்ண முடியாது. இதில் இன்ட்ராக்டிவ் மோடில். ஆனால் ஸ்கிரிப்டிங் மோடில் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். இன்ட்ராக்டிவ் மோடில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ A = 100ன்னு கொடுத்து என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 100 வந்து என்ன ஆகும், டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கடுத்து B = 315 கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் என்ன வரும், 315 வந்து டிஸ்பிளே ஆயிரும். அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், C = A+ன்னு கொடுத்து எக்ஸ்பிரஷனை கொடுத்து என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 450ங்கிறது டிஸ்பிளே ஆகும். லைன் பை லைனாக என்ன பண்ண முடியும், நமக்கு உடனே ஆன்சர் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் டிஸ்பிளே ஆகும். அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியும். ஓகேங்களா? ஸோ அது சிம்பிள் கால்குலேட்டராக மட்டும்தான் இன்ட்ராக்டிவ் மோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ A = 10 அசைன் பண்ணியிருக்கேன், B = 315 ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், C = A+B. சார் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரஷனை ஸ்கிரிப்டிங் மோடை ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கோடிங்கை நான் டெவலப் பண்ணிட்டேன். ஏயோடைய வேல்யூவை 100ன்னு அசைன் பண்ணியிருக்கேன், பியோடைய வேல்யூவை 315 அசைன் பண்ணியிருக்கேன், C = A+B அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் சார், அதுக்கு அடுத்த லைனில் வேல்யூ வந்து எவ்வளோ சம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரியணும் நமக்கு. அப்போ அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பைத்தான் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு பிரிண்ட்டுங்கிறது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் டபுள் கோட்டேஷனுக்குள்ள த சம் ஈக்குவல் டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஈக்குவல் டு எதில் இருக்குது, ஆன்சர் வந்து எதில் இருக்குது, சியில் இருக்குது. அப்போ இது ஏயோடைய வேல்யூ 100ன்னு எடுத்துக்கிறோம், பியோடைய வேல்யூ 315 எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ்பிரஷன் A+B 100 + 350ங்கிறப்ப சியோடைய வேல்யூ வந்து 415 இருக்கும். ஸோ அந்த 450 ஆன்சர் வெளியில் வர்றப்ப நமக்கு அவுட்புட்டாக வர்றப்ப நமக்கு நீட்டாக இருக்கணும். சம் ஈக்குவல் டு அப்படின்னு பிரிண்ட் ஆகி அது பக்கத்தில் 450 பிரிண்ட் ஆகணும். அப்படிங்கிறக்காண்டி எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேரியபிள் நேமை இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சார் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஸ்கிரிப்டிங் மோட ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், A = 100, B = 350, C = A+B, print the sum equal to அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஆன்சர் கொடுத்துட்டு எதில் ஆன்சர் இருக்குது, சியில் இருக்குது. இதை நான் வந்து எதில் சார் இது பண்ணுறேன், ஸ்கிரிப்டிங் மோடில் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ A = 100, B = 350, C = A+B. நமக்கு அவுட்புட் வர்றப்போ என்ன வரணும், த சம் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து பக்கத்தில் எனக்கு என்ன வரணும், சியோடைய வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நான் ஒரு ஸ்கிரிப்டிங் மோடில் ப்ரோக்ராமாக டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து இதை எப்படி சார் ரன் பண்ணுறது அப்படின்னா, ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சேவ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஹவு டு சேவ் த பைத்தான் ப்ரோக்ராம். ஓகேங்களா? சேவிங் பைத்தான் ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து திருப்பி அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைலில் போய் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். ஃபைல் மெனுவில் போய் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறப்போ நமக்கு ஃபைல் நேம் கேட்கும். அப்படி இல்லை அப்படின்னா Ctrl+S ஷார்ட்கட் கீ. Ctrl+Sனா சேவ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்டிங் மோடு பைத்தான் ப்ரோக்ராமை என்ன பண்ணணும், நம்ம சேவ் பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, ஃபைலில் சேவ் ஆர் press Ctrl+S. Another important, now save dialog box appears on the screen.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபைலில் போய் சேவை கிளிக் பண்ணுறப்ப என்ன வரும், சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ் ஆகும் ஸ்க்ரீனில். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் எப்படி சார் இதை வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா, இந்த பார்த்தாவே தெரியும். ஃபைலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சேவ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கோடிங்கை டெவலப் பண்ணி முடித்த பின்னாடி. சரி, இப்போ ஃபைலில் போய் சேவை கிளிக் பண்ணோன்னா என்ன வரும், ஒரு சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர்ஸ் ஆகும். தெரியுதா? ஸோ ஒரு சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் நமக்கு அப்பியர்ஸ் ஆகுது. எப்போ ஃபைலில் போய் சேவ் நான் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகுது, எனக்கு ஒரு சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ் ஆகுது. இந்த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸில் ஃபைல் நேம்ங்கிற காலத்தில் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபைலுக்குரிய நேமை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே சேவுங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்கிரிப்டிங் மோடில் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து என்ன ஆயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து சேவ் பண்ண பின்னாடி என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர்டு பாயிண்ட்டாக, இந்த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் செலக்ட் த லொக்கேஷன் வேர் யூ வாண்ட் டு சேவ் யுவர் பைத்தான் கோட். எதுவாச்சும் எந்த லொக்கேஷனில் நீங்கள் அந்த ஃபைலை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர், இல்லை டெஸ்க்டாப் அப்படின்னா டெஸ்க்டாப், அந்த லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் த லொக்கேஷன் வேர் யூ வாண்ட் டு சேவ் யுவர் பைத்தான் கோட் அண்ட் டைப் த ஃபைல் நேம் இன் ஃபைல் நேம் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ பைத்தான் ஃபைல்ஸ் ஆர் by default save with the extension .py. நம்ம ஃபைல் நேமோட டிஃபால்ட்டாக என்ன சேவ் ஆகும், எக்ஸ்டென்ஷன் .py சேவ் ஆகும். thus while creating a python script using python script editor no need to specify the file extension. நீங்கள் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. செப்பரேட்டாக ஸ்பெசிஃபை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்லி நீங்கள் ஃபைல் நேம் மட்டும் டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் அதுவாக சேவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ், ஃபைனலி கிளிக் த சேவ் பட்டன் டு சேவ் யுவர் பைத்தான் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னோன்னா, இன்ட்ராக்டிவ் மோடில் ப்ரோக்ராம் எப்படி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறது, ஸ்கிரிப்டிங் மோடில் வந்து எப்படி சார் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறது, இந்த 3 இம்பார்ட்டன்ஸில் வந்து பாயிண்டில் வந்து நம்ம எப்படி சார் ஸ்கிரிப்டிங் மோடில் நம்ம ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் மோடை பற்றி நான் சொல்லிட்டேன், இன்ட்ராக்டிவ் மோடை பற்றியும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டிங் மோட் அண்ட் இன்ட்ராக்டிவ் மோட். ஓகேங்களா? ஒரு ஸ்கிரிப்டிங் மோடுக்கும் இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ இதில் சிம்பிள் ப்ரோக்ராமை எப்படி டெவலப் பண்ணுறது பைத்தான் ப்ரோக்ராமில் அப்படிங்கிறதையும் தெரியும். மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.